வர்த்தகத்தில் லாபம் ஈட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ள 2 இத்தாலிய நகர மாநிலங்கள் எவை? வெனிஸ் மற்றும் ஜெனோவா ஆகிய நகரங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் கடல்வழி வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தி பெரும் லாபம் ஈட்டின. இவை ஐரோப்பாவிற்கும் கிழக்கு நாடுகளுக்கும் இடையிலான வணிக மையங்களாக திகழ்ந்தன. 2. மராட்டிய தலைவர்கள் பொதுவாக தங்கள் வருவாயில் எவ்வளவு விகிதத்தை தங்கள் இராணுவத்திற்காக செலவிட்டனர்? மராட்டியர்கள் ஒரு வலிமையான நிலையான இராணுவத்தை பராமரிக்க தங்கள் வருவாயில் 1/3 முதல் பாதியளவு வரை செலவிட்டனர். இது அவர்களின் இராணுவ மேலாதிக்கத்தை தக்கவைக்க அவசியமாக இருந்தது. குயிலி பிரிட்டிஷ் ஆயுதக் கிடங்கை எந்த ஆண்டு அழித்தார்? 1780 சிவகங்கையை மீட்பதற்காக வேலுநாச்சியார் மேற்கொண்ட போரில் குயிலி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி பிரிட்டிஷ் ஆயுதக் கிடங்கை அழித்தார். இது இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். 1790 என்பது வேலுநாச்சியார் காலத்திற்கு பிந்தைய காலத்தை குறிக்கிறது. தமிழ்நாட்டில் பௌத்தம் குறித்து வைணவ ஆழ்வார்கள் என்ன சான்றுகளை வழங்கினார்கள்? பக்தி இயக்க காலத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பௌத்த மற்றும் சமண மதங்களுடன் தர்க்க ரீதியாக போட்டியிட்டு சவால்களை அளித்தனர். இது பௌத்தம் தமிழகத்தில் செல்வாக்கை இழக்க காரணமாக அமைந்தது. விஜயநகரம் எந்த வகையான நிறுவனமாக உருவானது? கிபி 1336 ஹரிஹரர் மற்றும் குக்கர் ஆகியோரால் விஜயநகரம் ஒரு சுதந்திரமான ராஜ்யமாக தோற்றுவிக்கப்பட்டது. இது தென்னிந்தியாவில் இஸ்லாமிய படையெடுப்புகளை தடுத்து நிறுத்த உருவான ஒரு வலிமையான பேரரசாகும். 1793 அமெரிக்காவில் எந்த வகையான ஆலை செயல்படத் தொடங்கியது? 1793 சாமுவேல் ஸ்லேட்டர் என்பவர் அமெரிக்காவின் ரோட் தீவில் நீரால் இயங்கும் முதல் பருத்தி நூற்பு ஆலையை வெற்றிகரமாக தொடங்கினார். இது அமெரிக்க தொழில் புரட்சியின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. பைராம் கானின் கொலையை ஏற்பாடு செய்ததாக கூறப்படுபவர் யார்? பைராம் கானின் அதிகப்படியான ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் தனது சொந்த அதிகாரத்தை நிலைநாட்டவும் அக்பர் அவரை பதவியிலிருந்து நீக்கி மெக்காவுக்கு அனுப்பினார். இந்தச் சூழலே அவரது கொலைக்கு மறைமுக காரணமாக கருதப்படுகிறது. அக்பரின் வளர்ப்பு தாய் மாகம் அங்கா போன்றோரின் தூண்டுதலும் இதில் இருந்ததாக கூறப்படுகிறது. மெசபடோமிய நாகரிகத்தின் மரபாக இருந்த புகழ்பெற்ற சட்டத் தொகுப்பு எது? பாபிலோனிய அரசர் ஹம்முராபி உருவாக்கிய சட்டத் தொகுப்பு உலகின் மிகப் பழமையான மற்றும் முழுமையான சட்டத் தொகுப்புகளில் ஒன்றாகும். இது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற நீதிக் கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்டது. வர்த்தமான மகாவீரர் எங்கே பிறந்தார்? சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் பீகார் மாநிலத்திலுள்ள வைசாலிக்கு அருகிலுள்ள குந்த கிராமத்தில் பிறந்தார். இவர் ஒரு சத்திரிய இளவரசராக பிறந்து பின்னர் துறவறம் மேற்கொண்டார். பண்டைய எகிப்தில் பாப்ரஸ் எந்த நோக்கத்திற்காக விரிவாக பயன்படுத்தப்பட்டது? நைல் நதிக்கரையில் வளர்ந்த பாப்ரஸ் நாணல் செடிகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. இது எகிப்தியர்களின் ஹைரோகிலிபிக்ஸ் எழுத்துக்களை பதிவு செய்ய மிகவும் உதவியாக இருந்தது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.